ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வேறு லெவல் சஸ்பென்ஸ் த்ரில்லர் ப்ளஸ் வந்துட்டு வெறித்தனமாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மூவியோட ஒன்லைன் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து பண தேவைகள் வந்து அதிகமாகுது. ஸோ ஒரு விஷயத்துக்காக நிறைய பணம் தேவைப்படுது. ஆனால் நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துட்டு ஒரு சூப்பரான பெயிண்டர். ஸோ அவர் வரைஞ்சி வச்சுருந்த ஒரு பெயிண்டிங் வந்து செம்ம ரேட்டுக்கு போகுதுன்றது நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. சரி, அதை விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் அந்த பெயிண்டிங்கில் மர்மம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் கடைசியில் அந்த பெயிண்டிங்கை விற்றாங்களா இல்லையான்றதை வேறு லெவல் சஸ்பென்ஸ் எரித்தனமான த்ரில்லரோட சொன்ன மூவி தான் கிராக்டு. வெல்கம் டு த சினிமா வேர்ல்டு மாமே. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணிட்டு என்னை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள். ஸோ மூவியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நியூயார்க்கை தான் காமிக்கிறாங்க. நியூயார்க்கில் தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ அவங்க யார்ட்டையும் வந்துட்டு மொபைல் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபோனில் ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து கண்ணு தெரியாமல் போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அர்ஜென்ட்டாக ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். மேபி ஆப்ரேஷன் பண்ணாலும் 50-50 சான்ஸ் தான் இருக்குது. ஸோ எதையுமே நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு மன உடஞ்சி உட்காந்துருக்காங்க, அழுதுட்டுருக்காங்க. அந்த இடத்துல தான் ஒரு வாய்ஸ் கேட்குது. அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட பொண்ணு தான். பேர் வந்து ரேச்சல். ஸோ இவங்களுக்கு தான் வந்து ப்ராப்ளம் இருக்குது. அதாவது வந்துட்டு ரேச்சலோட கண் வந்து நம்மளை மாதிரி நார்மலாக இருக்காது, அப் நார்மலாக தான் தெரியும். ஸோ கண் தெரியாமல் போகிறது கூட சான்சஸ் இருக்குது. அர்ஜென்ட்டாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். ரேச்சல் கண்ணில் வந்து இந்த மாதிரி தான் தெரியும். இப்போ நமக்கு தெரிகிற மாதிரி தெரியாது நார்மலாக. இந்த மாதிரி தான் ரேச்சல் கண்ணுக்கு விஷுவல்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நைட்டு படுக்கிறாங்க, தூக்கமே வரல. ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் ஃபோட்டோஸ்லாம், ஏன்னா அந்த நேரத்தில் அவர் இல்லாமல் போயிட்டார்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு சமயத்தில் நீங்கள் எங்களை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. திடீர்னு இந்த டைமில் வந்துட்டு யாரா காலிங் பெல் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி, ஒரு வாழ்க்கையே ஒரு ஃபீலிங்கான வாழ்க்கைன்னு வச்சிங்களே. ஸோ அப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கல காலிங் பெல் அடிக்கவும் யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கல. ஸோ நான் தான்மா அவன் அங்கிள் வந்திருக்கேன் அப்படின்றப்ப, ஸோ அவன் வந்துட்டு ஹீரோயினோட அப்பாவோட ஃப்ரெண்ட் அவர். ஸோ நீ தாய்லாந்துக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்கிறாரு. உங்களுக்கு எப்படி வீடு தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ அர்ஜென்ட்டாக தாய்லாந்து கிளம்பி அவனுக்கு கிளம்புன்னு சொல்லலை. நம்ம ஹீரோயினுக்கு தாய்லாந்துன்னு சொல்லவுமே செம்ம ஷாக் ஆகுது. என்ன ஆச்சுன்னு தெரியல, அவ்வளோ ஷாக் ஆகுறாங்க தாய்லாந்துன்ற பேரை கேட்டதுக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த பொண்ணோட ரிப்போர்ட், அந்த மாதிரி ரேச்சலோட ரிப்போர்ட் இருக்குல்ல, ஸோ இந்த ரிப்போர்ட் கார்டெலாம் எடுத்து பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா ரேச்சலுக்கு அர்ஜென்ட்டாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் கண்டிப்பாக பணம் வேணும். அதுக்காக வந்துட்டு கிளம்பியே ஆகணுன்றதுக்காக ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரி, நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் வந்துட்டு நைட் ரேச்சலில் தூங்க வச்சுட்டு, ஸோ இவங்களும் தூங்கி காலையில் எழுந்திரிச்சு கிளம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தூங்குறாங்க. திடீர்னு நைட்டு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு வந்துட்டு பக்கத்தில் ரேச்சல் இருக்காளான்னு பார்த்தா ரேச்சலோட உருவம் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது ஒரு கிளவி உருவம் மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தா அந்த கிளவி மூஞ்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது, கண் வந்து டிஃப்ரெண்ட்டாக கலர் மாறுது. என்னென்னு பார்த்தா திடீர்னு அந்த கிளவி வாயை திறக்கும் போது அப்படியே ஒரு பேய் வருது பாருங்கள். நம்ம ஹீரோயின் அங்கே பயப்படுறாங்க. பயந்து அப்படியே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா அவங்க வந்து காரில் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து தாய்லாந்தே வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க அங்கிள் என்னம்மா ஆச்சு, வாமா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு, இறங்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ இப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு கனவுன்றதே தெரியுது. அந்த ஏரியா எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப மலை பிரதேசமாக இருக்குது. சுத்தமாக வந்து காட்டுக்குள்ளே தான் வீட்டை கட்டி வாழ்ந்துட்டுருப்பாங்க போல். சுற்றி காடு, நடுவில் பெரிய வீடாக இருக்குது. ஸோ வீட்டை பார்க்குறாங்க. அப்படியே ஹீரோயின் வந்துட்டு அந்த பழைய நினைவுகள்லாம் வருது போல். ஒவ்வொரு ஏரியாவாக அப்படியே பார்த்து பார்த்து ரசிச்சுட்ருக்காங்க. இந்த சைட் பார்த்தா நம்ம ரேச்சல் வந்து சொல்கிறா, அம்மா பாட்டி இவ்வளோ பெரிய வீட்லையாம்மா வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஹாப்பியாக ஆகுறா. ரேச்சல் வந்து இவ்வளோ பெரிய வீட்டை பார்த்தது இல்லை. ஸோ நியூயார்க்கில் வந்து சின்ன ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் வாழ்ந்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு இடமா போய் பார்க்குறா. ஏன்னா எல்லா இடமும் பூட்டி கிடக்கு. அம்மா என்னம்மா வீடு இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரேச்சல் எல்லா ஏரியாவும் அப்படியே வந்து அவ விஷுவலில் அப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே ஒரு கதவு திறந்துருக்கு. ஸோ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு அந்த கதவு தன்னால் திறக்குது. நம்ம ரேச்சலும் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே போகிறா. என்னடா கதவு தானாக திறக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரேச்சல் உள்ளே போக, ஸோ அந்த சைடு ஹீரோயின் அந்த சைடு வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. ரூமெல்லாம் செக் பண்ணுறாங்க. அவங்க பழைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்துட்ருக்காங்க. அவங்களும் வந்துட்டு ரொம்ப நாள் ஆகிருக்கும் போல். ஸோ இங்கே வந்து ஒரு பெயிண்டிங்கை வந்து பார்த்துட்ருக்காங்க நம்ம ரேச்சல். அது வேறு யாரும் கிடையாது, அந்த சின்ன பொண்ணு நம்ம ஹீரோயின். அங்கே வந்துட்டு உட்காந்துருக்கிறது வந்து ஹீரோயினோட அம்மா. அந்த சைடு வந்துட்டு ஒரு ஃப்ளவர் கொடுக்குற மாதிரி இருக்கார்ல, ஸோ அது வந்து நம்ம ஹீரோயினோட அப்பா. ஸோ ஹீரோயினோட அப்பா தான் அந்த பெயிண்டிங் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அதையும் வந்துட்டு பார்த்தா அந்த பெயிண்டிங்கோட கண் மட்டும் எங்கே பார்த்தாலும் வந்து ஒரே மாதிரி பார்க்குற மாதிரி தெரியுது. ஸோ அந்த கண்ணையும் நம்ம ஹீரோயின் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அது என்ன நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குன்ட்டு. ஏன்னா அந்த லெவலுக்கு ஒரு ஆர்ட்டுங்க. இப்போ மோனலிசா பெயிண்டிங் எப்படி எங்கே பார்த்தாலும் வந்து நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்ட்டை வந்துட்டு அவர் வந்து கிரியேட் பண்ணக்கூடியவர் நம்ம ஹீரோயினோட அப்பா. அப்படியே கட் பண்ணால் அந்த சைடு பேசிகிட்டு இருக்காங்க. இது வேறு யாரும் கிடையாது, ஹீரோயின் சின்ன வயசுலேருந்தே இவங்க வந்து இந்த வீட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க இங்கே. ஸோ அந்த அம்மா வந்திருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க அப்படிங்கல. நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க, இது வந்து என் பொண்ணு பேர் வந்து ரேச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியா, பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா, உன்ன மாதிரியே இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரௌடாக பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்காலே ஹீரோயினோட அங்கிள் வராரு. அம்மா நமக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம இப்போ
கிளம்பி ஆகணும், நம்ம போய் பார்க்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஸோ உடனே வந்துட்டு ரேச்சல் அப்படிங்கல, ரேச்சலை வந்து அவங்க பார்த்துப்பாங்க, அவங்கள்ட்ட விட்டு உன்னையும் நல்லா பார்த்துக்கிட்டது அவங்க தானே அப்படிங்கல. ஸோ ரேச்சல் நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த வீட்டில் வேலை செய்கிற அம்மாவும் வந்து வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ரேச்சல் ரொம்ப ஹாப்பியாக தான் ஆகிறா அவங்கள பார்த்துட்டு. ஸோ அப்படியே நடந்து போனால் ஹீரோயின் பயங்கர காடாக இருக்குது, மழை வேறு பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு. அந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வீடு இருக்குது. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே தான் அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. அங்கே கூப்பிட்றாரு. நம்ம ஹீரோயின் ரொம்ப தயங்கி உள்ளே போகிறாங்க, போகிறதுக்கே ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ எவ்வளோ பயப்படுறாங்கன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணால் உள்ளே வாமா ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கூப்பிட்றாரு. நம்ம ஹீரோயினும் உள்ளே போய் பார்க்குறாங்க. அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சுத்தமாக கவர் பண்ணியிருக்காங்க, எந்த தூசி அடிக்கக்கூடாதுன்றதுக்காக எல்லா பெயிண்டிங்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக மூடி வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நேராக போயிட்டு இவர் அந்த பெயிண்டிங்லாம் அந்த மேலே இருக்க அந்த துணியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த 2 பெயிண்டிங் தாம்மா, ஸோ இந்த பெயிண்டிங்கை தான் ஒருத்தர் வாங்கியிருந்தார், அதாவது வந்து அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டே வந்து இதை வரைஞ்ச உடனே வாங்கிட்டார். ஸோ நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு இப்படி தான் தெரியுது. ஸோ இந்த பெயிண்டிங் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ரொம்ப பார்க்குறதுக்கே ஆக்ரோஷமாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயின் அதை பார்த்து பயப்படுறாங்க. ஸோ அப்படியே இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பெயிண்டிங்கை ஏற்கனவே வாங்கினவங்க ஒருத்தவங்க, அது வேறு யாரும் கிடையாது, உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு தான். ஸோ நிறைய கோடிக்கு வாங்கினாங்க, கோடிக்கணக்காக கொடுத்து. ஸோ அந்த பெயிண்டிங்கை வாங்கி கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் குடும்பத்தையே அடித்து கொன்று தூக்கில் போட்டுட்டு ஸோ அவரும் தூக்கிலே தொங்கிட்டார். சாகிறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டரையே எழுதி வச்சுட்டாரு. ஸோ தயவு செஞ்சு இந்த பெயிண்டிங்கை நீங்களே எடுத்துக்கோங்க, யாருமே காசு கூட வேண்டான்னு சொல்லி இந்த பெயிண்டிங் அதிலேருந்து யாருமே வந்துட்டு வாங்கலை. ரொம்ப நாளாக இங்கே தான் இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஒருத்தர் இந்த பெயிண்டிங்கை எத்தனை கோடி ஆனாலும் சரி நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஸோ இந்த பெயிண்டிங் வந்து இப்போயே நம்ம கொடுத்துடலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி இதில் சின்ன வேலைகள்லாம் இருக்குது, இதில் நிறைய கிராக்கெல்லாம் வந்துருச்சு. ஸோ எக்கச்சக்கமான கிராக்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே சரி பண்ணால் மட்டும்தான் இதை விற்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி அதை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு வந்துட்டு நம்ம ரேச்சல் வந்துட்டு நம்ம அந்த வீட்டில் இருக்காங்கல்ல ஹோம் லேடி, அவங்க கூட நான் ஜாலியாக விளாண்டுட்டுருக்கா. விளாண்டுட்டுருக்கல சரி ஜன்னல் வழியாக எட்டி பார்ப்போன்னு எட்டி பார்க்குறா. ஸோ அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் வந்துட்டு துப்பட்டா ஒன்று இருக்குது, அதாவது வந்து ஒரு ரெட் கலர் துப்பட்டா வந்து போட்டு விடுறாங்க. ஸோ நம்ம ரேச்சலும் அதை பார்த்துட்டு சரி குளிருக்காக போட்டு விட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு அதை வந்து ஜாலியாக தடவி விளாண்டுட்டுருக்கா. அப்படியே வந்து துப்பட்டா வச்சு விளாண்டுட்டுருக்கிறத பார்த்து அந்த ஹோம் லேடி, ரேச்சல் இதை உனக்கு யார் போட்டு விட்டா அப்படின்னு கேட்கல, நீங்கள் தானே போட்டு விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலே நமக்கு தோணுது. அப்போ வந்து அந்த ஹோம் லேடி வந்து ரேச்சலுக்கு வந்து இதை போட்டு விடலை அப்படிங்கிறத, சரி பரவாயில்ல இதை கொடு அப்படின்னு சொல்லி அவங்களும் வாங்கிக்கிறாங்க. ஸோ அப்போ ரேச்சலுக்கு போட்டு விட்டது யார் அப்படின்றது நமக்கும் டவுட்டாக இருக்குது. ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து ரேச்சல் வந்து அழகாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு விளாண்டுட்டுருக்காங்க. பெட்லேயே படுத்திருந்து ரொம்ப நேரம் விளாண்டு டயர்டாகி சரி வேறு எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பக்கத்து டோரில் பார்த்தா வந்துட்டு ஒரு துணி சிக்கியிருக்கு. சரி அந்த துணியை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலே ரேச்சல் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்குது. வேறு யாரெல்லாம் நம்ம ஹீரோயின் வந்துட்டாங்க. அந்த துணி தன்னால் உள்ளே இழுத்துக்குது. ஸோ இந்த சைடு திரும்பி பார்த்தா அந்த துணியும் இல்லை. ரேச்சல் அதையே வந்து குறுகுறுன்னு பார்க்குறாங்க, இங்கே ஒரு துணி இருந்ததே எங்கே அப்படின்ட்டு. ஸோ அவங்க அம்மாவும் ரேச்சல் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து ஒன்றுமே புரியலை, என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு வந்துட்டு அவங்க அங்கிள் இருக்காங்கல்ல, ஸோ அவர் சொல்கிறாரு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, ஸோ ஆக்சுவலாக நான் வந்து கிளம்புறேன், என் பையன் வருவான், அவன் இந்த வேலை தான் பார்த்துட்ருக்கான், ஸோ அந்த பெயிண்டிங் கிராக்கெல்லாம் வந்து சரி பண்ணிடுவான்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்லிடு, ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அன்றைக்கி நைட்டே கிளம்புறாரு. ஸோ அந்த காடு ஃபுல்லாக பயங்கரமாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேமரா வந்து ஜூம் அவுட் ஆகுது, சுத்தமாக காட்டு பகுதிக்கு போகுது. அந்த காட்டில் யாரோ ஒரு லேடி அப்படியே இருந்து டார்ச் அடிச்சுக்கிட்டே நடந்து போகிறாங்க. ஸோ அது வேறு யாரும் கிடையாது, நம்மளோட அந்த ஹோம் லேடி இருக்காங்கல்ல, ஸோ அந்த வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டுருப்பாங்கல்ல, ஸோ அந்த லேடி பார்த்தீங்கன்னா வந்து டார்ச் லைட்டை வச்சு அப்படியே வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. நடந்து ஒரு வீட்டை பார்க்குறாங்க. ஸோ ரொம்ப பாழடைஞ்ச வீடாக இருக்குது. ஸோ அந்த வீட்டில் போயிட்டு அந்த துணியை கட்டி விட்டுருது. தயவு செஞ்சு என்னை எதுவும் பண்ணாதீங்க, ஸோ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு கெஞ்சி பேசுது. ஸோ திடீர்னு அது பேசின உடனே அந்த சைடு இருக்க ஊஞ்சல் ஆடுகுது. ஸோ பயங்கரமாக காற்றடிக்குது. அந்த வீடே ஒரு மாதிரி கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிக்குது. அப்படியே அந்த ஜன்னல் வழியாக ஒரு கை மட்டும் வந்துட்டு இந்த ஜன்னல் மேலே வைக்கும் பாருங்கள். ஸோ அதை பார்த்தோன்னே இந்த லேடிக்கு அல்ல வேகமாக ஓட ஆரம்பிச்சிடும், தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க என்னை விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே அந்த துப்பட்டா ஒன்று மட்டும் அவங்க காலை பிடிக்கும் பாருங்கள். ஐயோ என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த லேடி கதற ஆரம்பிக்குது. ஸோ அது வேறு எதுவுமே கிடையாது, அவங்க போட்ட அந்த துப்பட்டா தான் அவ்வளோ தூரம் வந்துட்டு அவங்க காலை பிடிச்சி இழுத்துட்ருக்கு. ஸோ அதை பார்த்தவொடனே அந்த லேடி தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன வேணும் சொல்லிடுங்க நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிங்குது. ஸோ அப்படியே இடி இடித்து மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஸோ அந்த இடத்துல அப்படியே கட் பண்ணால் அந்த சைடு நம்ம ஹீரோயின் நம்ம ரேச்சல் கூட பேசிகிட்டு இருக்காங்க. ரேச்சல் கேட்குறாங்க இன்னும் எத்தனை நாளுமா நம்ம இங்கே இருக்க போகிறோம் அப்படிங்கல. ஸோ வந்து நம்ம இன்னும் கொஞ்ச நாள் தான் கண்ணா இருக்க போகிறோம், நம்ம அதுக்கப்புறம் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெட்டில் படுத்து அழுதுட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப பயங்கரமாக அழுகலை. நம்ம ரேச்சல் திருப்பியும் வந்து கூப்பிட்றாங்க, அம்மா அழுகிறீங்களா, ஏமா அழுகிறீங்க அப்படின்னு கேட்கல.
ஒன்றும் இல்லைம்மா அவன் பாட்டியோட ஞாபகம் வந்துருச்சு அதனால தான் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படிங்கல. ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஆறுதலாக பேசுது. ஸோ அப்படியே ஹக் பண்ணிகிட்டே நைட்டு தூங்குறாங்க. ஸோ நைட்டு தூங்கிட்டு இருக்கலே நம்ம ஹீரோயின் திடீர்னு முழிக்கிறாங்க. முழிச்சு ரேச்சல் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா ரேச்சலை காணோம். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. வேகமாக எழுந்திரிச்சு ஓடி போய் ரேச்சல் ரேச்சல் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. பாத்ரூமில் போய் செக் பண்ணுறாங்க. பாத்ரூம்லேயும் இல்லை. ஸோ எங்கே இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டே இருக்காங்க. ஸோ சுற்றி முற்றி பார்க்குறாங்க. கீழே பார்த்தா படியில் வந்து ரேச்சல் நடந்து போகிற மாதிரி தெரியுது. அதாவது வந்து அந்த ஏரியாக்குள்ளே அப்படி நடந்து போகிற மாதிரி தெரியுது. ரேச்சல் அங்கே என்ன பண்ணுறா நைட் அப்படிங்கால. ஸோ இந்த சைடு பார்த்தா ஒரு குரல் வருது, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நேராக இருந்து கத்துற மாதிரி கேட்குது. என்னென்னு பார்த்தா அவங்க அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ரூமில் வந்து ரேச்சல் நின்றுட்டுருக்காங்க. அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடல. ஸோ இப்போ கீழே இருந்தது யாரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகுது. ஸோ நம்ம கண்ணு முன்னாடி ரேச்சல் இருந்தால் கீழே நடந்து போனது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்க்குறாங்க. கீழே பார்த்தா யாருமே இல்லை. ஸோ திடீர்னு ரேச்சல் காலை பிடிச்சி யாரோ இருக்கிற மாதிரியே தெரியுது. அம்மா என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேச்சல் கூப்பிடுவோமே வேகமாக ஓடி போய் அந்த கதவு கரெக்டாக மூடையில் அதுக்கு நடுவில் கையை வச்சிடறாங்க நம்ம ஹீரோயின். கையை வச்சு அப்படியே கதவை திறக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கதவு வந்துட்டு கிச்சன் மூட ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் கையே கிட்டத்தட்ட அறுக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் கையும் வந்து நல்லா மாட்டிக்கிச்சு. கிட்டத்தட்ட கையே 2 துண்டாக ஆகிற நிலைமை ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயின் பயங்கரமாக கத்தி கதவை எப்படியா திறந்துடலாம் இல்லை கையவாது வெளியே எடுத்துடலாம் ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. அப்படியே கை சதையோடு பிஞ்சுக்கிட்டு வெளியே வரல. அப்படியே எந்திரிக்கிறாங்க. பார்த்தா அது கனவு. ஸோ அப்படியே திரும்பி வந்துட்டு மறுபடியும் கனவா கெட்ட கனவா அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக திரும்பி பார்த்தா ரேச்சலை வந்து காணா. உண்மையிலுமே எங்கே போனாவ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எந்திரிக்கிறாங்க. செம பதட்டமாகுது. வேகமாக ஓடி போய் பாத்ரூம்லேயே செக் பண்ணுறாங்க. இங்கே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்லேயே இல்லை. சரி பக்கத்து ரூமுக்கு தான் எங்கேயோ போய் வேடிக்கை பார்க்கலான்னு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ரூமையும் போய் செக் பண்ணுறாங்க. பக்கத்து ரூம்லேயே இல்லை. ஸோ அப்படியே வேலைக்காரம்மாட்ட போய் வேகமாக சொல்கிறாங்க, எங்கே போனாவ நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்களா. இல்லையே நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க வேலைக்காரமாவும். ஸோ வேகமாக போயிட்டு கார்டன்லாம் செக் பண்ணுறாங்க. இங்கே எங்கேயாவது ஒளிஞ்சு பிடிச்சி விளாண்டுட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போய் செக் பண்ணுறாங்க. அங்கேயே இல்லை. அப்படியே ஹீரோயின் பார்த்தா அந்த வேலைக்கார அம்மா காலில் வந்துட்டு ஒரு கட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் உத்து கவனிக்கிறாங்க. என்ன கட்டு அது அப்படின்றத பார்த்துட்டு சரிம்மா சரி நீங்கள் அங்கிட்டு போய் தேடுங்க நான் இங்கிட்டு போய் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 2 பேர் பிரிஞ்சு போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பெரிய காடு இதில் ரேச்சல் எங்கே போனான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் நம்ம ஹீரோயின் ரொம்ப பதட்டமாகறாங்க. காட்டுக்குள்ளே போயிட்டோன்னா தொலைஞ்சு போயிடுவாளே. ஸோ சொல்கிற பேச்சு வேறு கேட்கவே மாட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பிக்கிட்டே போய் ஒவ்வொரு ஏரியாவும் தேட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே இருக்க சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ரேச்சல் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டுக்குள்ளே போகையிலே ரொம்ப தயக்கத்தோடு தான் போகிறாங்க. ஏன்னா அந்த பெயிண்டிங்கை பார்க்குறது ஆல்ரெடி பயமாக இருக்குது 2 பெயிண்டிங்குமே. ஸோ நம்ம கொஞ்சம் ஹீரோயின் கொஞ்சம் பயந்துட்டு தான் இருக்காங்க. ரேச்சல் விளாண்டது போதும் தயவு செஞ்சு வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. திருப்பி கத்தையில் ஒரு சின்னதாக அப்படியே மியூசிக் ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. என்னென்னு பார்த்தா நம்ம ரேச்சல் வந்து சைடு காட்டுக்குள்ளே யார் கூட பேசிக்கிட்டே நடந்து போகுது. ஸோ யார் கூட பேசுதுன்னு தெரில. எனக்கெல்லாம் புளியை பார்த்து கூட பயமே இல்லை. நான் வந்து பயந்தே போக மாட்டேன் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க கூட பேசுது. ஆனால் பார்த்தா யாருமே கிடையாது. அது ரேச்சல் ஒரு ஆள் தான் வந்து அப்படியே வந்துட்டு குச்சி வச்சு நடந்து போகுது. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயின் முன்னாடி ஒரு போர்வைக்குள்ளே யாரோ எந்திரிச்சு நிற்கிற மாதிரியே தெரியுது. நம்ம ஹீரோயினும் அதை பார்த்துட்டு யார் ரேச்சல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி டக்குன்னு அது பிடிக்கிறதுக்காக ஓடி வருது. நம்ம ஹீரோயின் டக்குன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த போர்வை அவங்க மேலே விழுகுது. ஸோ அந்த போர்வை வந்து எவ்வளவோ அவங்க வந்து பெரட்டி கீழே தள்ளி விட்டுறலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஆனால் வந்துட்டு அவங்களால கொஞ்சம் கூட அந்த போர்வை வந்து ரிமூவ் பண்ணவே முடியல. என்னடா அது நம்ம தள்ள போர்வை வந்துட்டு முடியவே மாட்டேங்குதுன்னு சொல்லி ரொம்ப நேரமாக தள்ளிகிட்டே இருந்தவங்க ஒரு நிமிஷம் வந்துட்டு சரி தள்ளுறது நிறுத்தலான்னு சொல்லிட்டு நிறுத்துறாங்க. ஒரு செகண்ட் அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறாங்க. என்ன சவுண்டு அது அப்படின்னு சொல்கிறது அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணுறாங்க. திடீர்னு ஹீரோயின் கை அதாவது பின்னாடி இருந்து ஒரு கை வந்து அவங்க கண்ணை மறைக்குது பாருங்கள். டக்குன்னு மொத்த போர்வையும் கீழே தள்ளி விட்டு அந்த இடத்த விட்டு முதல்ல காலி பண்ணி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே என்னமோ இருக்குதுடா. ஸோ ரொம்ப மோசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க பயந்த மாதிரி அது இங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியுது. ஸோ அதனால தான் ஹீரோயின் உள்ளே வர்றதுக்கு ரொம்ப பயப்படுறாங்கன்றதே நமக்கு வந்து புரிய வருது. இந்த சைட் பார்த்தா நம்ம ரேச்சல் அப்படியே பேசிக்கிட்டே நடந்து வரையில் பார்த்தா நடுவில் வந்து நம்ம ஊரில் நல்ல பாம்பு இருக்கும்ல. ஸோ அந்த ஊரில் நல்ல பாம்பு மாதிரியே ஒரு பாம்பு இருக்குது. ஸோ அது ரெடியாக நிற்கிது ரேச்சல் வந்து போட்டுடலான்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா நம்ம ரேச்சலை போட்டுரும். ஸோ கரெக்டாக அதுவும் கடிக்கலான்னு வரையில் கரெக்டாக ரேச்சலை யாரோ தூக்கிடுறாங்க. அப்படியே கட் பண்ணால் அந்த சைடு 2 பேரும் பாவம் வேலைக்காரமாகவும் இவங்களும் பயங்கரமாக வந்து ரேச்சலை தேடி அலைஞ்சிட்ருக்காங்க. எங்கே இருக்க ரேச்சல்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே வந்து மேகமூட்டமாக இருக்குது. அந்த க்ளவுட்ஸ்குள்ளேருந்து அந்த
பனியாக இருக்கும்ல மலைக்குள்ளே. ஸோ அதுலேருந்து யாரோ ஒருத்தவங்க ரேச்சலை தூக்கிட்டு வராங்க. ரேச்சல் நீதானா அப்படிங்கல, அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். நம்ம ஹீரோயினுக்கு அப்போ தான் உயிரே வருது. வேகமாக ஓடி போய் பார்த்தா அங்கே ஒரு பையன் தூக்கிட்டு வந்திருக்கான். ஸோ அந்த பையன் வேறு யாரும் கிடையாது. அப்படியே தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான், ஹாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படிங்கல. நம்ம ரேச்சல் வரா. ஸோ ரேச்சல்கிட்ட கேட்குறா, எதுக்கு நீ எந்திரிச்சு இவ்வளோ தூரம் போனேன் அப்படிங்கல. நான் ஒன்றும் போகல, என் கூட ஒரு ஆன்ட்டி என்னை கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லல. பொய் சொல்லாத ரேச்சல், எதுக்கு நீ பொய் சொல்கிற? நீ எந்திரிச்சு போய் ஹைட் அண்ட் சீ விளாட்னு தானே உள்ளே போனேன், நீ இப்படிலாம் போகவே கூடாது இனிமேல் அப்படிங்கல. நம்ம அப்பயும் நம்ம ரேச்சல் சொல்கிறாங்க, இல்லை என்னை ஒருத்தவங்க எழுப்பி கூட்டிகிட்டு போனாங்கம்மா அப்படிங்கல. நீ பொய் சொல்லாத ரேச்சல், ஏன்டே பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா கண்டித்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம ரேச்சலுக்கும் ஒன்றுமே புரியலை, நம்ம கூட ஒருத்தவங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு. நம்மளும் அதை பார்த்தோம்ல, ரேச்சல் யார்கிட்டயோ ஒருத்தவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் ரேச்சல் மட்டும் தான் நடந்து வர மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. சம்திங் இந்த இடத்துல ஒரு மர்மமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அப்படியே கட் பண்ண, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு காஃபி போட்டு விசாரிக்கலை. அப்படி இந்த காயத்தை நோட் பண்ணாங்களா அந்த வேலைக்கார அம்மாவுக்கு. அதை நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, என்ன ஆச்சுங்க உங்கள் காலில் வந்து காயம் போட்டிருக்கு அப்படிங்கல. ஸோ அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நேற்று கீழே விழுந்துட்டேன், ஸோ அதனால தான் கட்டு போட்டிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ நேற்று அந்த அம்மா கீழே விழுந்தாங்கல்ல, இன்றைக்கி பார்த்தா இங்கே இருக்காங்கல்ல, ஸோ அந்த கட்டை தான் சொல்கிறாங்க, அந்த பிடிச்ச கட்டை தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால், நீங்கள் யாருங்க அப்படின்னு கேட்கல. நான் வேறு யாருமே கிடையாது, அந்த நம்ம ஹீரோயினோட அங்கிள் இருக்காங்கல்ல, ஸோ ஹீரோயினோட அப்பாவோட ஃப்ரெண்டு. அந்த அங்கிள் வந்து சொல்லியிருந்தார்ல, அந்த பேட்ச் ஒர்க்குக்கு வந்து ஒரு பையன் வருவான்ட்டு. ஸோ அந்த பேட்ச் ஒர்க் பையன் வேறு யாரும் கிடையாது, இந்த பையன் தான் பேட்ச் ஒர்க்கு. பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவன் பேர் ரேவன். ஸோ நான் ஒன்று அழகாக வரைஞ்சி காட்டுறேன் ரேச்சல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேச்சல் முன்னாடி அப்படியே வரைய ஆரம்பிக்கிறான். நம்ம ரேச்சல் என்னை சூப்பராக வரைஞ்சி காட்டுங்க அப்படின்னு பார்த்தா மொக்கையாக வரைஞ்சி காட்டுறான். இது ரொம்ப கேவலமாக இருக்குது, என்னை ஒரு நாளாவது நல்லா வரைஞ்சி தாங்க அப்படிங்கிற. ஸோ அவனு சொல்கிறான், ஒரு நாள் ஒன்று சூப்பராக வரைஞ்சி தர ரேச்சல் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இது எல்லாத்தையும் குறுகுறுன்னே பார்த்துட்ருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு இங்கே இருக்கிறது சுத்தமாகவே பிடிக்கலைன்னு இதிலே தெரிய வருது. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம டேரெக்டாக வந்து ஒர்க்காக ஆரம்பிக்கலாம். சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம பார்த்தா தான் தெரியும் பெயிண்டிங்கில் வந்து எவ்வளோ பேட்ச் ஒர்க் இருக்குன்றதை. நிறைய கிராச்டு ஆகிருக்குன்றது தெரிய வந்தது. ஸோ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு. ஸோ அந்த ரூமை திறந்துட்டு அவர் வாட்டுக்கு தைரியமாக உள்ளே போகிறாரு. உள்ளே போய்ட்டு அந்த பெயிண்டிங்கெல்லாம் பார்க்குறாரு. ஸோ ரொம்ப பழைய பெயிண்டிங், நல்ல பெயிண்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டிங்கும் ஒரு நிமிஷம் ரசித்து பார்க்குறாரு. ரொம்ப அழகாக அதை ஆர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ அந்த ரூமையும் சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபோட்டோஸாக கிடக்கு, நிறைய ஃபோட்டோஸ் வந்து ஒரு இதில் கிடக்கு கவரில். ஸோ அந்த டப்பா ஓப்பன் பண்ணி இதெல்லாம் யார் ஃபோட்டோஸோ எல்லாத்தையும் அதை பார்த்துட்ருக்காரு. பார்த்ததுக்கப்புறம் ஸோ அதில் வந்து தெரிய வருது, ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உள்ளே மறைஞ்சிருக்குன்றதை அவரும் கண்டுபிடிக்கிறாரு. இதெல்லாம் யார் ஃபோட்டோஸ் முதல்ல அப்படின்றத வந்துட்டு ரொம்ப உத்து பார்த்துட்ருக்காரு. அதில் ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் வந்து பழைய ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஒரு செகண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதெல்லாம் இவர் பார்த்துருக்காருன்றத. அப்படியே பார்த்தா அந்த சைடு வந்து சுற்றி பார்க்குறாரு. ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது, கிராக் விழுகிற சவுண்ட் கேட்குது. என்னடா கிராக் விழுகிற சவுண்ட் கேட்குதுன்னு நேராக போயிட்டு அப்படியே வந்து அந்த பெயிண்டிங்கை பார்க்குறாரு. அந்த பெயிண்டிங்கில் ஏகப்பட்ட கிராக்ஸ் விழுக ஆரம்பிக்குது. அதாவது அந்த பெயிண்டிங்கோட கண் இருக்குங்களா, அந்த கண்ணில் வந்து கிராக் விழுந்திருக்கு. ஸோ 2 பெயிண்டிங்லையுமே கண்ணில் வந்து கரெக்டாக கண்ணை பார்த்து கிராக் ஆகிருக்கு. கண்ணுக்கு பக்கத்தில் எக்கச்சக்கமான கிராக்ஸ் வந்து விழுந்து கிடக்கு. ஸோ அதெல்லாம் இப்போ விழுந்திருக்கு, இப்போ வந்ததுக்கப்புறம் விழுந்திருக்கு. ஸோ அந்த சைடு பெயிண்டிங்லேயும் வந்து கண்ணில் விழுந்திருக்கு, இந்த சைடு பெயிண்டிங்லேயும் கண்ணில் தான் கிராக் விழுந்திருக்கு. என்னடா ஆச்சு, இன்ன வரையும் நல்லா இருந்த பெயிண்டிங் திடீர்னு கிராக் விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஸோ வேகமாக ஓடி போகிறாங்க. இது மாதிரி வந்து ஹீரோயினை கூப்பிட்டு, இது மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக பெயிண்டிங் ஃபுல்லாக கிராக் விழுந்திருக்கு, நீங்கள் வந்து பார்த்தே ஆகணும் அப்படிங்கல. இல்லைங்க எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க, அதுக்கு தானே நீங்கள் வந்திருக்கீங்கங்கள. இல்லை நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பெயிண்டிங்கில் பார்த்தா 2 பெயிண்டிங்கில் சொல்லி வச்ச மாதிரி கண்ணிலே கிராக் விழுந்திருக்கு. இதையும் நம்ம ஹீரோயின் வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. நோட்டீஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பயப்படுறாங்க. ஸோ இதில் என்ன அமானுஷம் இருக்குது, நீங்கள் பயப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்குறாரு அவரும். ஸோ அதெல்லாம் இல்லைங்க அப்படிங்கல. அவர் சொல்கிறாரு, இந்த மோனலிசா பெயிண்டிங் தெரியுங்களா, ஸோ இந்த மோனலிசா பெயிண்டிங் நம்ம எங்கே இருந்தாலும் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும், ஆனால் அதிலே அமானுஷம் இருக்குன்னு நம்ம ஆளுங்க சொல்லிட்டு இருந்தானுங்க, ஆனால் அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அந்த பெயிண்டிங்கை வந்து ஒரு டிசைனாக வச்சு வரைஞ்ச பெயிண்டிங் தான் இது. ஸோ இந்த பெயிண்டிங்கை நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் இது உங்களை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினிஷனே கொடுத்துட்ருக்காரு. அப்படி நேராக போயிட்டு அந்த கிராக்கெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற. இல்லைங்க அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் என்னென்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டிங்கை லைட்டாக ஓப்பன் பண்ணுறாரு பாருங்க. பண்ணால் அதில் ஒரு கண் இருக்குது. ஸோ அந்த ஒரு கண் வந்து பார்க்குற மாதிரியே இருக்குது. இதை நம்ம ஹீரோயின் பார்த்து இன்னும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க பெயிண்டிங்குள்ளே ஒரு கண் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மொத்த பெயிண்டிங்கை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோன்னா இதில் என்ன மிஸ்ட்ரி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவன் சொல்கிறாரு. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஹீரோயின் வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. தலைகளாக ஒத்த காலில் நிற்கிறாங்க. ஸோ உடனே வந்துட்டு சரி வாங்க இப்போ அந்த பெயிண்டிங் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த பெயிண்டிங் நீங்கள் எங்கே போனாலும் உங்களை பார்க்குற மாதிரி தான் இருக்கும், வேணால் டெஸ்ட் பண்ணலாம், நீங்கள் அப்படியே நடங்க அப்படிங்கல. ஸோ அவங்க அப்படியே நடந்து போகிறாங்க. அந்த பெயிண்டிங் அவங்கள பார்க்குற மாதிரி தான் இருக்குது. திரும்பி வந்து அப்படியே லெஃப்ட் சைடு போயிட்டு ரைட் சைடு திருப்பி நடந்து வராங்க. ஸோ அந்த பெயிண்டிங் அவங்கள பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை நம்ம ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணிட்டே வராங்க. ஸோ அவர் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து உண்மை தான் போல இருக்குது. ஸோ நம்ம
நம்ம தான் அதை தப்பாக எடுத்துகிட்ருக்கோம். நம்ம ஹீரோயின் நினைக்கையிலேயே திடீர்னு இந்த பெயிண்டிங்கில் இருக்க கண்ணு வந்து நம்ம ஹீரோயின் அப்படி லைட்டாக முழிச்சு பார்க்கும் பாருங்கள். நம்ம ஹீரோயின் பயங்கரமாக பயந்துருவாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க, நீங்களும் இந்த பெயிண்டிங் என்னென்னு பார்த்து டக்குன்னு இது விற்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்கள், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோயின் போயிடுவாங்க. ஸோ இவனுக்கு வந்துட்டு நம்ம ரேவனுக்கு வந்து ஒன்றுமே புரியல, என்னடா அது இந்த பொண்ணு இதை பார்த்தே பயப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே வந்து பார்த்தா வீட்டில் ஒரு பெயிண்டிங் கிடக்குது. அந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் மேலே பார்க்குறாங்க. ஸோ அது வந்து அந்த ஹீரோயினோட சின்ன வயசு வெர்ஷன் நினைக்கிறேன், அதுவும் மேலே பார்த்தது. ஸோ மேலே போய் பார்த்தா நம்ம ரேச்சல் வந்துட்டு ஹீரோயினோட சின்ன வயசு அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலைக்காரம்மா வந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அம்மா அவங்களோட சின்ன வயசு ட்ரெஸ்ஸுங்களை டக்குன்னு அதை பிடுங்கி கீழே போட்டு குழந்தைக்கு அழுக ட்ரெஸ்லாம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு வேகமாக ரேச்சலை இழுத்துட்டு போய் நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ அப்படியே போயிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்ரூமில் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் அந்த சைடு வந்துட்டு அந்த சின்ன வயசு வெர்ஷன் என்ன ஆச்சு அப்படின்ற ஃப்ளாஷ்பேக் லைட்டாக ஓப்பன் ஆகுது. ஸோ அவங்க வச்சிருக்க பெயிண்டிங்லேருந்து ரத்தம் வலியுது. ஸோ அவங்க ட்ரெஸ்லேயே ரத்தம் படவும் மேலே என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு பாம்பு செத்து கிடக்கும். செத்த பாம்பு அப்படியே அவங்க மேலே விழுகிற மாதிரி தெரியுது. அப்படியே நம்ம ஹீரோயின் பயந்து ஓடுறாங்க. அப்படியே பார்த்தா இங்கே கட் பண்ணால் இங்கே இருக்க ஹீரோயின் அதை நினச்சி ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவங்களோட வாஷ் பேஷன்லேயே ஒரு பாம்பு செத்து கிடக்க மாதிரியே இருக்குது. அதை பார்த்து இன்னும் பயப்படுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அதுவும் வந்துட்டு ஒரு கனவு மாதிரி தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரேச்சல் வந்துட்டு வெளியே வந்து பார்த்தா கட்டில் மேலே உட்காந்துருக்காங்க. என்ன ரேச்சல் அப்படிங்கல, கட்டில் கீழே யாரோ இருக்காங்க அப்படிங்கல, யாரும் இல்லை, ஏன் அப்படி உயிரை வாங்குற அப்படிங்கல, கீழே குனிஞ்சு நீங்கள் பாருங்கள் யாரோ இருக்கிறாங்க அப்படிங்கல. ஸோ நம்ம ஹீரோயினும் சரி நான் பார்த்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் பார்க்குறாங்க. யாருமே இல்லை. திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தவங்க கட்டிலுக்கு மேலே ஏறுற மாதிரி தெரியுது. வேகமாக நம்ம ஹீரோயின் வந்து எந்திரிச்சு பார்த்தா டக்குன்னு வந்து கரண்ட் கட் ஆகுது. லைட்லாம் பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது. ஸோ மியூசிக்லாம் பயங்கரமாக ரைஸ் அப் ஆக ஆரம்பிக்குது. நமக்குமே இந்த இடத்துல பட்டு பட்டுன்னு அடிச்சுக்குது. நம்ம ஹீரோயின் என்ன நடக்குதுன்னு மேலே பார்க்கல. நம்ம ரேச்சல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாரோ மடியில் வந்து உட்கார வச்சிருக்க மாதிரி இருக்குது. யாரான்னு பார்த்தா யாரோ வயசான கிழவி மாதிரி தெரியுது. பக்கத்தில் போனால் ஒரு வித்தியாசமான பேய் ஒன்று வந்து நம்ம ரேச்சலை கையில் வச்சுருக்கு. ஸோ நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு அவளை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்ல. ஸோ அவள் கையை வச்சுட்டு அப்படியே வந்து அந்த பேய் கையை வச்சு ரேச்சல் கண்ணையே ரெண்டையும் பிதுக்கி தனியாக எடுத்துருச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம ரேச்சல் கண்ணை திறந்தா ரேச்சல் கண்ணில் வந்து கண்ணே இல்லை. அம்மா எனக்கு கண்ணு சுத்தமாகவே தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ரேச்சல் அங்கே இடத்துல கத்துறா. அந்த சைடு நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. மூச்செல்லாம் வந்து மூச்சே விட முடியல, அந்த அளவுக்கு வந்து பதட்டமாகறாங்க. ஸோ அப்படியே அந்த பேய் கண்ணில் இருந்து ஒரு பாம்பு வந்து ரேச்சலோட ஒரு கண்ணில் போய் மறுக்கண் வழியாக பாம்பு வருது பாருங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு இந்த சைடு என்ன பண்ணுறதுனே தெரில, பயங்கரமாக பயந்து போயிடுறாங்க. இது என்னடா என்ன இலவிடா அப்படின்னு. ஸோ அப்படியே ஒரு அந்த டவல் இருக்குல்ல, அந்த ரேச்சல் கழுத்தில் போட்டாங்களே ஒரு டவர், அந்த அம்மாவை கூட பிடிச்சதில்ல ஒரு டவல். ஸோ அந்த டவல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயினை இறுக்கி கழுத்தை பிடிச்சி நெருக்கிது. ஸோ அந்த சைடு பார்த்தா நம்ம ரேச்சலே அந்த பேய் வந்து தூக்கிட்டு போகுது. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயங்கரமாக கத்தி வேகமாக வந்து அதை அத்துக்கிட்டு போய் பார்த்தா அந்த பேய் போயிடுச்சு. ரேச்சலும் கண்ணை திறந்து அம்மா அப்படிங்கிறா. ஸோ அப்போ தான் தெரியுது அந்த பேய் வந்து நம்மளை மிரட்டிட்டு போகுதுன்றதே நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. நேரமாக வந்துட்டு நம்ம இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கிளம்பி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு எங்களை வெளியே விட்டுருங்க. எங்களை நம்ம ரேவன் வந்து வழியிலே பார்த்துறான். தயவு செஞ்சு நீங்கள் போகணும்லாம் அவசியம் இல்லை, நீங்கள் எதோ பார்த்து பயந்துருக்கீங்கன்னு தெரியுது. ஸோ பயப்படுற மாதிரி எந்த விஷயமே இந்த உலகத்தில் இல்லைங்கன்னு சொல்லிட்டு ஒரு காஃபியை போட்டு நீட்டாக ஒரு அட்வைஸை போகிறாரு. இங்கே நான் இருக்கேன், நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், ஒரு சின்ன வேலை இருக்குது, ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம போயிடலாம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவனும் வந்துட்டு பயங்கரமாக பாசிட்டிவாக பேசுகிறான். ஸோ இந்த சைடு நம்ம ஹீரோயினுக்கும் கொஞ்சம் வந்துட்டு ஆறுதலாக இருக்குது. அப்படியே கட் பண்ணால் நம்ம ரேவன் வந்துட்டு அந்த பெயிண்டிங்கில் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம ரேச்சலோட வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்திருப்பாங்க. சரி வாங்க அந்த பெயிண்டிங்கில் ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேவன் கூப்பிடையில அவங்க சொல்கிறாங்க ரேச்சல் வேறு இருக்காளுன்னு சொல்லிட்டு நம்ம ரேச்சலை வந்து திரும்பி உட்கார வச்சுருவாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க ரேச்சல் எக்காரணத்தை கொண்டும் பெயிண்டிங்கை திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேராக போய் பார்த்தா அந்த பெயிண்டிங்கை அவன் பிச்சிருவான். பிச்சு எடுத்து உள்ளே பார்த்தா அந்த பேட்ச் ஒர்க்லாம் பிச்சு எடுத்து பார்த்தா உள்ளே வேறு ஒரு மனுஷனோட தலை இருக்குது. ஸோ இங்கே பார்த்தியா வேறு ஒருத்தரோட தலை இருக்குன்றக்கல நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. இதை யாரை கேட்டு நீங்கள் பிச்சிங்க, இதெல்லாம் பிக்கக்கூடாதுன்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை முழுசாக பிச்சு பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு சொல்லல. இல்லை நீங்கள் கிளம்பி என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு இவனும் கூட்டிகிட்டு போக ஆரம்பிக்கிறான். ரேவனும் வேறு என்ன பண்ணுறது, அவங்க தான் கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்கல்ல. ஸோ மொத்தமாக அப்படி காரில் போய்ட்டு இருக்கல திடீர்னு காரும் பிரேக் டவுன் ஆகி நிற்கிது. நம்ம ரேச்சல் கண்ணாடி வெளியாக பார்க்குறேன், அந்த சைடு யாரோ வந்துட்டு எந்திரிக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஒரு செகண்ட் வந்து அப்படியே வந்துட்டு காரை இறங்கி பார்ப்போன்னு பார்க்குறதுக்குள்ளே நம்ம ரேச்சலை வந்து யாரோ வந்து கதவை திறந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. பயங்கரமாக 2 பேர் தேட ஆரம்பிக்கிறாங்க. ரேச்சல் எங்கே போனேன், ரேச்சல் எங்கே போனேன்னு சொல்லிட்டு. ஸோ சுற்றி தேடல இந்த சைடு பார்த்தா நம்ம ரேச்சல் வந்து நடந்து போயிட்டுருக்கா. அந்த சைடு யாரோ ஒரு வயசான லேடி பின்னாடியே வந்து போக ஆரம்பிக்கிறா. ஸோ நில்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரேச்சலும் போகிறா. ஸோ அந்த சைடு கட் பண்ணால் நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அப்படியே கட் பண்ணி பார்த்தா வேறு யாரும் கிடையாது, வீட்டோட வேலைக்காரமாக இருக்காங்கல்ல
இருக்காங்கல்ல, ஸோ அவங்க தான் நம்ம ரேச்சலை கூட்டிகிட்டு போய் ஒரு பள்ளத்தில் தள்ளி விடுறதுக்காக அந்த பள்ளத்துக்கு மேடில் வந்து நிற்க வச்சுருப்பாங்க. நீ வந்து குதிச்சே ஆகணும், ரேச்சலை கொன்னா தான் எனக்கு வந்துட்டு விமோச்சனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. நம்ம ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமாக அந்த இடத்துல தடுமாறுறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, அந்த பேய் வந்துட்டு நம்ம வேலைக்காரம்மா வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அந்த குடும்பத்தில் இருக்க 2 பேர்த்தையும் கொன்று ஆகணும், இல்லைனா நீ வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பேய் மிரட்டியிருக்கும். ஸோ இதை உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கலே டக்குன்னு வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று நீ குதி இல்லை ரேச்சல் குதிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலே நம்ம ஹீரோ திடீர்னு உள்ளே வந்துடுறான் ரேவனு. அவங்கள தள்ளிவிட்டு நம்ம ரேச்சலை காப்பாற்றிடுறான். ஸோ அவங்களும் உள்ளே போய் கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. சரி, நம்ம ரேச்சலையும் காப்பாற்றிட்டு நம்ம ஹீரோயினையும் கூட்டிகிட்டு திருப்பி அந்த பெயிண்டிங் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. அங்கே வந்து நம்ம ரேச்சலை வந்து உட்கார வச்சுட்டு இப்போ இறங்குறண்டா களத்துலன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் செம்ம வேகமாக உள்ளே வந்து இந்த பெயிண்டிங்கை மொத்தமாக அழிச்சு எரி அப்படிங்கிறாங்க. ஸோ டக்குன்னு பார்த்தா லைட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது. இந்த சைடு ரேவனுக்குமே ஒன்றுமே புரியல. உன் குடும்பத்தினால தாண்டி எனக்கு எல்லாமே நடந்துச்சுன்னு நம்ம ரேச்சல் திடீர்னு எந்திரிச்சு நிற்கவும் எல்லாத்துக்கும் அள்ளு கிளம்புது. ரேச்சல் அப்படின்னு திருப்பி பார்த்தா நான் ரேச்சல் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ரேச்சல் உடம்புல வந்து பேய் இறங்கியிருக்கும். கண்ணு 2 மேலே போயிடும். ஸோ அப்படியே 1 செகண்ட் அந்த பெயிண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெயிண்டிங் மொத்தமாக வந்துட்டு கிராக் ஆகுது. கிராக் ஆகி வெடித்து மேலே இருக்க அந்த பெயிண்டிங் மொத்தமாக கீழே விழுகுது. உள்ளே பார்த்தா வேறு ஒரு பெயிண்டிங் இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு ரேச்சல் வந்து வேகமாக பறந்து வந்து நம்ம ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறா. ஸோ ரேச்சல் என்னை விடு விடு அப்படிங்கிற பயங்கரமாக நெரிக்கிறா. அந்த சைடு நம்ம ரேவன் வந்து தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு தடுக்கிறான். ஒரே அடி தான், நம்ம ரேவனும் செவுத்தில் போய் ஒட்டிக்கிட்டான் பள்ளி மாதிரி. ஸோ அந்த சைடு நம்ம ஹீரோயினால் என்ன பண்ணுறதுனே தெரியல. தயவு செஞ்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரைகிறாங்க பாருங்கள். அரைஞ்ச உடனே இந்த சைடு பார்த்தா ரேச்சல் நல்லா தான் இருக்காங்க. ஸோ ரேச்சல் நார்மல் ஆகிட்டாங்க. அந்த பேய் விட்டு போயிடுச்சு. அப்படியே பார்த்தா அந்த கிராக்கெல்லாம் விழுந்து மொத்தமாக மாறினதுக்கப்புறம் உள்ளே வேறு ஒரு பெயிண்டிங் இருக்குது. ஒருத்தவங்க வந்து சுத்தமாக கட்டப்பட்டு அவங்க மேலே பாம்பெல்லாம் விட்டு அவங்க தூக்கு போட்டு தொங்குற மாதிரியும், அதுக்கு கீழே ஒரு பையன் அழுதுகிட்டே பிடிச்சிட்டு இருக்க மாதிரியும் ஒரு பெயிண்டிங் வருது. அந்த பெயிண்டிங்குள்ளே இருந்து திடீர்னு பேய் எந்திரிச்சு வருது பாருங்கள். இந்த சைடு நம்ம ஹீரோயினுக்கும் ரேவனுக்கும் அல்ல, என்னடா அது திடீர்னு உள்ளேருந்து ஒரு பேய் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பேய் பயங்கரமாக இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. ஸோ உள்ளே இருந்த எதுவுமே வந்து பண்ணாமல் 2 பேரும் 1 செகண்ட் ஸ்டன் ஆகிட்டாங்க. திடீர்னு யாரோ ஒருத்தர் கதவை திறக்கிறாரு. வேறு யாரும் கிடையாது, அவங்களோட அங்கிள் தான். என்ன ஆச்சுமா அப்படிங்கல. ஸோ அந்த பெயிண்டிங் எல்லாத்தையும் பார்க்குறாரு. சடனாக நம்ம ரேவன் வந்து ஒரு கம்பி எடுத்து அடிக்கிறான் பாருங்கள். ஸோ 2 பேருமே அட் அ டைமில் மயங்கிடுறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் நம்ம இந்த சைடு வந்து பழைய ஃப்ளாஷ்பேக்லாம் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த சேரில் வந்து குடிச்சிட்டு உட்காந்துருக்காருல, ஸோ அவர் தான் நம்ம ஹீரோயினோட அப்பா. இந்த சைடு இருக்காங்கல்ல, ஸோ இவங்க தான் இப்போ பேயை அலைஞ்சிட்ருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தயவு செஞ்சு என் கூட பேசாமல் இருக்காதீங்க, முன்ன மாதிரி என்னை லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பயங்கர அப்ரோச் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கண்ணாடி வெளியே பார்த்துட்ருக்காங்கல்ல, ஸோ அவங்க தான் வந்துட்டு ஹீரோயின் ஸ்மால் வெர்ஷன். ஸோ அவங்க வந்து தயவு செஞ்சு என்னை ஏற்றுக்குங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனும் சின்னதாக வந்துட்டு காமிக்கிற மாதிரி காமிச்சு கட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தூக்கில் தொங்கிட்டு இருக்காங்க. கைகளும் பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டிருக்கு. ஸோ எந்திரிச்சு பார்த்தா நம்ம ரேவன் அந்த இடத்துல கிளாஸில் குடிச்சிட்டே நிற்கிறான். இதுவரை நம்ம பேசின ரேவன் வந்துட்டு இப்போ வேறு மாதிரி பேசுகிறான். என்ன கண்ணு எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கையில் ஒரு ஃபோட்டோ எடுத்து இது உங்கள் அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கிட்டே பேசுகிறான். இந்த சைடு டேய் யாரா நீ எதுக்கு நாங்கள் கட்டி வச்சுருக்கேன்னு சொல்லி அந்த அங்கிள் கேட்க, அப்போ தான் புரிய வருது இந்த அங்கிளோட பையன் இவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் அம்மாவை என்னடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி வச்சு கேட்கல. தயவு செஞ்சு என்னை எதுவும் பண்ணிடாத, நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அங்கிள் வந்து டியூஸ்ட்டை ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ தான் ஃப்ளாஷ்பேக் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ வந்துட்டு இவங்க உட்காந்துருக்காங்கல்ல, இவங்க வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட அப்பாவோட 2வது ஒய்ஃபு. ஸோ வந்துட்டு லவ் பண்ணி இவங்களே கல்யாணம் பண்ணிப்பார். அவருக்கு 2 ஒய்ஃபாக இருந்திருக்கும். ஸோ இவங்களை நடுவில் உட்கார வச்சு ஸோ இவங்களை ட்ராயிங் பண்ணுறது தான் அவனோட ஒர்க்கே. ஸோ அவனோட ஆர்ட் எந்த அளவுக்குன்னா, அவன் ஆர்ட்டு வெறி பிடிச்சவன், எல்லா விஷயங்களையும் வந்து அனுபவித்து ரொம்ப அச்சஸலாக வரையணும்னு நினைக்கிறவன். ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா வந்துட்டு சட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணி அவங்க பக்கத்தில் உட்கார வச்சு அந்த ஆர்ட்டை சூப்பராக வரைகிறான். வரைஞ்ச உடனே ஒருத்தவங்களுக்கு விற்கிறான். அது செம்ம ரேட்டுக்கு போகுது. ஆஹா, இவ்வளோ வச்சு வரைஞ்சா இவ்வளோ பணம் சம்பாதிக்கலாமான்னு தெரிஞ்சுக்கிட்டாவன் சும்மா இல்லாமல் அடுத்தடுத்து வரைய ஆரம்பி. அப்போ தான் இன்னொரு ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுறானுங்க. இந்த ரேவன் வேறு யாரும் கிடையாது, அந்த செத்து போனாங்களே பேயா வந்தாங்கள்ல, அவங்களோட பையன் தான் இந்த ரேவன். இவன் தான் எல்லாத்தையுமே வந்து அடிச்சும் கொண்டிருக்கான், தூக்கில் போட்டும் கொண்டிருக்கான். அப்படியே நேராக போயிட்டு அந்த சைடுக்கு அந்த டோரை ஓப்பன் பண்ணுவான் பாருங்கள். உள்ளே வந்து செத்து கிடக்கிறது வேறு யாரும் கிடையாது, அந்த இடத்துல நீடோல் பண்ணியிருக்காருல, ஸோ அவரோட பையன். இவன் தான் உண்மையிலுமே பேட்ச் ஒர்க் பண்ண வந்தவன். இவனை கொண்டுட்டு தான் நம்ம ரேவன் உள்ளே வந்திருப்பான். நீயும் செத்து போடா எங்கள் அம்மாவை பார்த்த மாதிரிக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே அந்த பெயிண்டிங்கை ஜூம் பண்ணால் அந்த பெயிண்டிங்கில் உண்மையாலுமே ஒரு கண்ணு பார்க்குது. ஸோ அவங்க அம்மா பேயாக இருக்கதும் அப்போ உண்மை தான் போல். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் எல்லாத்தையும் கொண்டிருப்பாங்க போல். அவன் கழுத்தையும் கரகரன்னு அந்த இடத்துலேயே அறுத்து போடுறான். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இறந்தும் போகிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ நெக்ஸ்ட்டு நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்குறான். நான் தான் அந்த இடத்துல வந்து பிடிச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் கட் பண்ணுறாங்க. ஃபுல் ஃப்ளாஷ்பேக் வந்து
ரிவீல் ஆகுது. ஸோ இவன் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து காயங்கள்லாம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி வந்து எங்கேயாவது போயிட்டு வந்தா அவங்க அப்பா எக்கச்சக்கமான காயங்கள்லாம் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து மருந்து போட்டுட்டு ஏம்மா இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே திட்டிகிட்டே இருப்பான். ஸோ அப்படியே பார்த்தா அந்த சைடு வந்து டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கான். அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோயினும் ரேவனும் பயங்கரமாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறாங்க. ஸோ அதே அந்த இடத்துல வந்துட்டு நல்லாவே காமிக்கிறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் அப்படியே ஒருத்தர் பாம்பெல்லாம் வந்து செத்த பாம்பெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா மந்திரிச்சு நம்மளோட ரேவனோட அம்மா இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. பாம்பெல்லாம் மந்திரிச்சு தூக்கி உள்ளே போட்டு விட்றாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ரேவனோட அம்மாவும் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. விடிஞ்சா நம்ம ஹீரோயினும் வந்துட்டு ரேவனோட வீட்டுக்கு பார்க்கலான்னு சொல்லி ஆசையாக அந்த படத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ உடம்பெல்லாம் ரத்தமாக படுது. என்னென்னு பார்த்தா மேலே இருக்க அந்த பாம்பு. ஸோ அந்த சீன்லாம் அடிக்கடி வந்து போச்சுல. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பாம்பெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்து அவங்க அம்மாட்ட ஓடிருப்பாங்க. அம்மா இது மாதிரி நான் அதை பார்த்து பயந்துட்டேன் அப்படிங்கல. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்கெல்லாம் கெட்டவங்க, அவங்க கூட சேரக்கூடாது, அவங்க கூப்பிட்டாலும் நீ கண்டுக்காமல் இருந்துரு அப்படிங்கல. ஸோ அந்த சைடு இருந்து ரேவனை வந்து கூப்பிட்றான். அப்படியே நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட கண்டுக்காமல், நான் இனிமேல் உங்களை கண்டுக்காமல் போயிட்டா எனக்கு பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிட்டு சொல்கிறாங்க. ஸோ திரும்பி பார்த்தா அவனும் ஓடி போயிடுறான். ஸோ இதை தெரிஞ்சுக்கிறாங்க, இவங்கள்ட்ட இருந்து நம்ம விலகியே இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் சின்ன பொண்ணு இல்லையா. ஸோ அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு வந்துட்டு நம்ம ரேவனோட அம்மா வந்து அந்த இடத்துல வந்து படுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப வந்துட்டு அவன் கொடுமைப்படுத்துகிறான். ஆனால் எதையுமே பார்க்க மாட்றாங்க. அவங்க ரொம்ப வந்து சிரிக்கிறாங்க. அவன் செய்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு லவ், அவங்களுக்கு வந்து இவன் மேலே வந்துட்டு அளவுகதமான லவ் இருக்குது நம்ம ஹீரோயினோட அப்பா மேலே. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா தூக்கில் தொங்க விட்டுறான். தூக்கில் தொங்க விட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா வலியில் துடிக்கிறாங்க. ஏன்னா வந்து கை காலெலாம் கட்டி ஒருத்தவங்களுக்கு தூக்கில் தொங்க போட்டால் எப்படி இருக்கும், அதை அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து ரசித்து இந்த இடத்துல சைக்கோ மாதிரி வரைய ஆரம்பிக்கிறான். அதை நம்ம ஹீரோயினும் ஒரு இடத்துல ஓரமாக இருந்து பார்த்துட்ருக்காங்க ஜன்னல் வழியாக. இந்த சைடு பார்த்தா நம்ம ரேவனும் வந்து அதை பார்த்துட்டு தான் இருக்கான். ஸோ என்னடா அது, ஒருத்தவங்கள தூக்கில் தொங்க போட்டு கொடூரமாக வரையிறியடா அப்படின்ட்டு. ஸோ நம்ம ரேவன் வேகமாக போயிட்டு அவங்க காலை பிடிச்சி காப்பாற்றுவான். நான் அம்மா உங்களை நான் காப்பாற்றுறேன், அப்பா அம்மாவுக்கு வலிக்குது, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு ரேவன் வந்து கத்துறான். ஸோ ரேவனுக்கும் ஒரே அப்பா தான், நம்ம ஹீரோயினுக்கும் ஒரே அப்பா தான். ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வந்து துரத்தி விட்டுறான். நான் வேலை செய்கிற நேரத்தில் இங்கே வராதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், சை போ அப்படிங்கிற. ஸோ அவங்க அம்மாவும் வேகமாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம ரேவன் வந்து அவங்க காலை பிடிச்சி தூக்கி விடுறான். அம்மா அவங்கள நான் காப்பாற்றிறேன்னு சொல்லிட்டு ரேவன் ஹெல்ப்புக்காக நம்ம ஹீரோயினையும் கூப்பிட்றான். ஆனால் ஹீரோயினோட அம்மா வந்து கொஞ்சம் கூட கண்டுக்காமல், அதை எதையுமே கேர் பண்ணாமல் ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படியே வந்து ரேவன் வந்து இப்போ கேட்குறான் பாருங்கள், நான் உன்னை எத்தனை தடவை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன், ஆனால் நீ என்னை கொஞ்சம் கூட மதிச்சிக்காமல் உங்கள் அம்மாவோட போயிட்டேல அப்படிங்கல. நமக்கே தோணுது அவங்களே சின்ன பொண்ணு, அவங்க என்னடா பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அதை நினச்சி ரேவன் சைக்கோ ஆகிட்டான்றது இந்த இடத்துல நமக்கு புரிய வருது. என்ன ஆச்சுன்னு பார்த்தா ரெண்டு பேர்த்தையும், அதாவது வந்து அம்மாவையும் மகனையும் தூக்கி எந்த இடத்துல ஒரு குழி இருந்துச்சுல, குழி நம்மளோட ரேச்சலை வந்து தள்ளி விட போனாங்கல்ல, அந்த குழியில் தூக்கி போட்டாங்க. அவங்க அம்மா இறந்த மணிக்கே கிடக்காங்க. நம்ம ரேவன் வந்து பக்கத்துலேயே இருக்கான். ஸோ இந்த இடத்துல பார்க்கலாம் நம்ம ரேவன் பக்கம் தான் வந்து ஃபுல்லாக நியாயம் இருக்குது. ஸோ அப்படி என்ன சொல்கிறான்னா, நானும் உன் முகத்தை வந்து ரொம்ப நாளாக வரையணுட்டு இருந்தேன், இனிமேல் உன் முகம் வந்து மாறிடுச்சு, ஆனால் உன் முகம் மாறாத ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேச்சலை தூக்கிட்டு வருவோம் பாருங்கள். அந்த சைடு நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நீ என்ன வேணால் பண்ணிக்க, தயவு செஞ்சு ரேச்சலை விட்டுடு, எங்கள் அப்பா பண்ணதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாது, ஆனால் இருந்தாலும் என்ன உனக்கு பிடிக்கலன்ற, என்ன வேணால் பண்ணிக்க, என் குழந்தைய விட்டுன்றாங்க. நேராக போயிட்டு அந்த பெயிண்டிங் ப்ரஷ் எடுக்கிறான் பாருங்கள். உள்ளே பார்த்தோன்னா ஒரு பாம்பு இருக்குது. டக்குன்னு நம்மளோட ரேவனை வந்து கொத்திடுது. அதை யாரை வச்சான்னு பார்த்தா இப்போ தான் தெரியுது, அந்த வேலைக்கார அம்மா தான் அந்த பாம்பை உள்ளே வச்சு விட்ருக்கு. ஸோ உடனே இந்த சைடு ஒரு கத்தியும் பார்த்துட்டாங்க. ஸோ அந்த பாக்ஸ்லேருந்து ஒரு கத்தி கீழே விழுந்துருச்சு. வேகமாக நம்ம ஹீரோயின் எடுத்து அந்த கத்தியை எடுத்து நேராக அவங்க கயிறெல்லாம் அவுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு அந்த பாம்பு வேறு எங்கேயும் போல், நம்ம ரேச்சல் சைடு தான் அடுத்து நேராக போகுது. ஸோ இருக்க புல்லட்லாம் பாம்பை சுட்டு வேஸ்ட் பண்ணிட்டான் இவனும். புல்லட்லாம் காலி ஆயிடுச்சு. சும்மா இல்லாமல் நம்ம ஹீரோயின் கழுத்தையும் போட்டு நெருக்க ஆரம்பிக்கிறான். கையில் இருக்க கத்தி எடுத்து அவன் காலில் குத்துறாங்க பாருங்கள் ஹீரோயின். ஏன்னா வேறு வழியில் ரேச்சல் பக்கம் பாம்பு போகுது இல்லையா. ஸோ அந்த பாம்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி எடுத்து தூக்கி போட்டு கொண்டுட்டாங்க. இந்த சைடு இவனும் வேகமாக வரையில இருக்க பெயிண்டிங் பாக்ஸ் எல்லாம் அவன் மேலே தள்ளி விட்டு ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து அவன் மண்டையிலே அடிச்சிருவாங்க. அடித்து நேரம் அந்த கிருஷ்ணா ஆயில் இருக்குல்ல, ஸோ மண்ணெண்ணெய், அதை ஃபுல்லாக வந்து அந்த பெயிண்டிங்காக வச்சுருப்பாங்கள்ல பெயிண்ட்டோட, ஸோ அதை எடுத்து அவன் மேலேயும் ஊற்றி விட்டுறாங்க. அவனும் வந்துட்டு என்னை விட்டுருன்றான். டக்குன்னு நம்ம ஹீரோயின் எதையுமே யோசிக்காமல் நெருப்பு எடுத்து அவன் மேலே பொருத்தி விட்டுறாங்க. மொத்தமாக அவனும் சேர்ந்து எரிய ஆரம்பிக்கிறான். அந்த பெயிண்டிங்கும் சேர்ந்து எரிய ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ரேச்சலும் இந்த இடத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க, அம்மா என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. வேகம் நம்ம ரேச்சலையும் தூக்கிக்கிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவனும் பயங்கரமாக எரிய ஆரம்பிக்கிறான். அந்த பெயிண்டிங் ஃபுல்லாகவே எரிய ஆரம்பிக்குது. ஸோ உன்னை நான் பார்த்துக்கிறேன் ரேச்சல் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கார் இருக்குது.
இருக்குது. ஸோ அந்த கார் எடுத்துட்டு நம்ம ஹீரோயினும் வேகமாக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. காரை கொஞ்சம் கூட வந்து ஸ்டாப் பண்ணாமல் வேகமாக ஓட்டிகிட்டு போகிறாங்க, எங்கேயும் எந்திரிச்சு வந்துடுவானேன்னு சொல்லிட்டு. ஸோ மொத்த பிளேஸும் தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு விடிய ஆரம்பிக்குது. ரொம்ப தூரம் போயிட்டாங்க. போகையில் ரேச்சல்கிட்ட பேசிக்கிட்டே போகிறாங்க. இனிமேல் ஆப்ரேஷன் நான் பார்த்துக்கிறேன் ரேச்சல், உன்னை எப்படி காப்பாற்றுறேன்னு எனக்கு தெரியும், நான் அந்த மாதிரி உன்னை காப்பாற்றுருவேன்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே கிளம்புறாங்க. அப்படியே படத்தையும் கிட்டத்தட்ட முடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் அந்த சைடு அந்த பெயிண்டிங் வந்து கண்ணு மட்டும் எரியாமல் இருக்குது. அந்த கண்ணில் இருந்து அப்படியே லைட்டாக கண்ணு மாறுது பாருங்கள். ஸோ அப்படியே கட் பண்ணால் அந்த சைடு நமக்கு ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிறாங்க. அவங்க அப்பா எப்படி இறந்தாங்கன்னா வேறு யாரும் இல்லை, இந்த பேய் தான் அவன் வந்துட்டு அந்த டவல் இருக்குல்ல, அந்த டவலை வச்சு தூக்கு போட்டு கொண்டிருக்குன்றது இப்போ தான் தெரிய வருது. ஸோ அவங்க அப்பாவே வந்து அந்த பேய் தான் கொண்டிருக்கு. ஸோ அந்த இடத்துல ரேவனுக்கும் அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்றது இப்போ தான் தெரிய வருது. ஸோ அப்படியே வந்து இந்த படத்தோட ஹிடன் டீட்டெயில்ஸை வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ எல்லா த்ரில்லர் மூவிஸ்லையும் ஹிடன் டீட்டெயில்ஸ் ஒரு சில பேத்துக்கு புரியாது. எல்லாத்தையும் அந்த பேயும் ரேவனும் சேர்ந்து தான் கொண்டாங்கன்னா எதுக்காக வந்து ரேவனை எரிக்கையில் நம்ம ஹீரோயின் வந்து பேய் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே டவுட் வந்திருக்கும். ஸோ இது வேறு எதுவும் கிடையாது, நம்மளோட ஹீரோனோட அப்பா வந்து எதை பண்ணாலும் அந்த பேய் ரசித்து தான் பார்க்குமே தவிர அவரை லவ் பண்ணுறதை கொஞ்சம் கூட நிறுத்தவே இல்லை. கடைசியில் கூட ஒரு டவுட் இருக்கும் நமக்கே, அந்த பேய் கொன்னுச்சா ரேவன் கொண்டானா அவங்க அப்பாவை அப்படிங்கிறது. ஸோ எல்லாத்தையுமே அவங்க ரசித்து அவங்க கொஞ்சம் கூட ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவங்க மனசு ஃபுல்லாகவே இருந்திருக்கும். எப்படி பார்த்தாலும் வந்துட்டு ரேவனும் ஹீரோயினும் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ், இது இவங்களுக்கும் தெரியும். எப்படி பார்த்தாலும் ரெண்டு பேத்துக்கு ஒரே அப்பா தான். கிட்டத்தட்ட நம்ம ஹீரோயினும் வந்துட்டு இவங்களுக்கு குழந்த மாதிரி தான். ஸோ அதை புரிஞ்சுக்காத நம்ம ரேவன் வந்து நம்ம ஹீரோயினுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாட்டினாலும் அவன் மனசுக்குள்ளே நம்ம ஹீரோயின் மேலே தனிப்பட்ட வன்மை இருக்கும். ஸோ அதுக்காக தான் பழி வாங்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பான். ஆனால் இந்த சைடு பார்த்தா பேய்க்கு அந்த எந்த விதமான எண்ணமே இல்லை. ஒரு தடவை நம்ம ரேச்சலை எடுத்து கண்ணை எடுக்கிற மாதிரி எடுக்கும். அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இருக்காத இந்த இடத்த விட்டு காலி பண்ணி ஓடிடு அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறதுக்காக தான் பண்ணியிருக்குன்றது இந்த இடத்துல நமக்கு தெரிய வருது. ஸோ கதை அப்படியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம பேய் வந்து நம்ம ரேச்சலை எதுவுமே பண்ணலை, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினே ரேச்சலையும் வந்து விட்டுரும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹிடன் டீட்டெயில்ஸ்லாம் இனிமேல் ஒவ்வொரு படத்துக்கு எடுத்து சொல்லலான்னு இருக்கேன். அப்போ தான் வந்து நிறைய பேத்துக்கு புரிய வரும் அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ், லைக் பண்ணுங்கள், பாய்.